Hi everyone, this is Master E Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1 உடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தது தெர்மல் எனர்ஜி, டெம்பரேச்சர், ஹீட் எனர்ஜி, அதனுடைய யூனிட்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி ஒரு ஹாட் பாடியிலேருந்து ஒரு கோல்டு பாடிக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ சிஸ்டம் அட் ஹை டெம்பரேச்சர் டு அ சிஸ்டம் அட் லோயர் டெம்பரேச்சர். ஸோ நான் எகெயின் அண்ட் எகெயின் நான் திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான். நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு எப்படி தான் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். The mass of a system is not altered when it is heated or cold. So, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆர் எனிதிங் ஒரு பாடி இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீட் அப்ளை பண்ணாலோ ஆர் எல்ஸ் அதை நம்ம கூல் பண்ணாலோ அதனுடைய மாஸ் அப்படின்னா என்னது, அதனுடைய வெயிட். ஸோ அந்த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகாது, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. For any exchange of heat, the heat gained by the cold system is equal to heat lost by the hot system. ஸோ எப்பயுமே நமக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஹையர் டெம்பரேச்சர் பாடி, அந்த ஹாட் பாடியில் இருக்கிற ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி தான் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இட்ஸ் த ஹீட் எனர்ஜி ஆஃப் த ஹாட் பாடி ட்ரான்ஸ்ஃபர்டு டு த கோல்டு பாடி. அப்போ ஹாட் பாடிக்கு இருக்கிற டெம்பரேச்சர் லாஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும். கோல்டு பாடிக்கு ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் கெயின்டு ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டெம்பரேச்சருக்கு நம்ம யூனிட்ஸ் பார்த்தோம், ஹீட் எனர்ஜிக்கு யூனிட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வேறு யூனிட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Though the SI unit of heat energy is joule, there are some other commonly used units. So, ரெண்டு இது தவிர நம்மளுக்கு ஜூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அது தவிர நம்மளுக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீட் எனர்ஜி கேலரி. ஸோ கேலரி அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் ஆல்சோ த யூனிட் ஃபார் த ஹீட் எனர்ஜி. ஸோ கேலரி எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 cal is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது 1 calorie அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெஃபினேஷன் வந்துச்சுனாவே, ஸோ அதனுடைய டெஃபினேஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எப்படி இருக்கும், 1லேயே நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 calorie. ஸோ 1 calorie அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, amount of heat energy required to rise the temperature of 1 gram of water. ஸோ 1 கிராம் நம்ம வாட்டர் எடுத்துருக்கிறது, 1 கிராம் வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஹீட் எனர்ஜி அப்ளை ஆகும்போது அது எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அப் டு 1 degree Celsius. அப்போ 1 calorie அப்படிங்கிறது என்னது, 1 gram ஆஃப் வாட்டர் 1 degree Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்குறது கிலோ கேலரி. ஸோ 1 கிலோ கேலரி அப்படிங்கிறது என்னது, 1 கிலோ கேலரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree Celsius. ஸோ அப்போ அங்கே கேலரி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது என்னவா இருந்தது, ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுவோம் எதுக்கு, 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு. அப்போ 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது 1 degree Celsiusக்கு ரைஸ் ஆகும். இதுவே கிலோ கேலரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டருக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது 1 degree Celsius வரைக்கும் இட் வில் இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது நமக்கு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். When a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நம்ம ஹீட் எனர்ஜி ஒரு பாடிக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் நடக்கும்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற அந்த ஹீட் எனர்ஜிக்கு அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், கண்டிப்பாக அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் அந்த பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதனுடைய டெம்பரேச்சர் வில் இன்க்ரீசஸ். ஓகேவா? த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் அ சாலிட் டு லிக்விட் ஆர் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ். ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஸ்டேட்டே அது சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்லேருந்து லிக்விட் ஆகும், ஆர் எல்ஸ் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் சாலிட் டு லிக்விட். ஸோ சாலிட் அப்படிங்கிறது என்னது, வாட்டர் சாலிட் ஸ்டேட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஸ்டேட், ஐஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஐஸ்க்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வாட்டராக சேஞ்ச் ஆகும் இல்லையா, மெல்ட் ஆகி அது வாட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஐஸ்லேருந்து நமக்கு வாட்டராக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சாலிட் டு லிக்விட் ஸ்டேட். ஓகேங்களா? இதுவே லிக்விட் டு கேசியஸ். ஸோ லிக்விடில் இருக்கிறது நம்ம லிக்விட் வாட்டரை நம்ம ஹீட் பாயில் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், இட் வில் எவாப்ரேட். ஸோ வாட்டர் வேப்பர் எவாப்ரேட் ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது டெஃபினெட்லி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும். The substance will expand when heated. ஓகே. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு பாடிக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், டெஃபினெட்லி இட் வில் எக்ஸ்பேண்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர் கூல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஒரு ஹாட் நம்ம ஒரு பாடிக்கு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாடி இட் வில் எக்ஸ்பேண்ட். அதுவே அந்த டெம்பரேச்சர் கூல் ஆக ஆக என்ன ஆகும், த பாடி வில் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேங்களா? த ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி ஒரு பாடிக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். ஸோ இது எந்த குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த நேச்சரும் அதனுடைய வெயிட்டை பொறுத்தும் அதனுடைய நேச்சரை பொறுத்தும் தான் என்ன இருக்குது, அந்த ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறதும் அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட்டாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதும் இருக்குது. அபவுட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் யூ ஹாவ் ஸ்டடிட் இன் ப்ரீவியஸ் கிளாஸ். In the following session we shall discuss about the expansion of substance due to heat. So இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் ஒரு பாடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். When heat energy is supplied to a body, there can be an increase in the dimension of the object. Yes. So dimension அப்படின்னா என்னது, லென்த்து, breadth, width. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து நம்ம டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு பாடியினுடைய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். எய்தர் அது லென்த்தாக சேஞ்ச் ஆகலாம், இல்லை அதனுடைய வால்யூமாக சேஞ்ச் ஆகலாம், அதனுடைய பிரெத்தாக சேஞ்ச் ஆகலாம், வித்தாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ வித்தில் சேஞ்சஸ் இருக்கலாம், லென்த்தில் சேஞ்சஸ் இருக்கலாம், ஏரியாவில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அது மாதிரி தான், அதுதான் நம்ம டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ டைமென்ஷனில் changes நடக்கும். This change in the dimension due to the rise in the temperature is called the thermal expansion of the object. So இந்த மாதிரி expand ஆகிறது தான். இப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகலாம், பிரெத் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா thermal expansion of the object அப்படின்னு சொல்கிறாங்க. The expansion of liquids, example mercury, can be seen when a thermometer is placed in a warm water. ஸோ இப்போ இவங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ பாய்லிங் வாட்டர் வைக்கிறோம் இல்லையா, ஸோ வாட்டர் பாயில் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த பாய்லிங் வாட்டரில் நம்ம தெர்மோமீட்டரை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த தெர்மோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த மெர்க்குரி லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஸோ பாய்லிங் வாட்டரை விட பெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாடி எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம டெம்பரேச்சரை நார்மல் தெர்மோமீட்டரை நம்ம வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு எப்படி அதில் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த தெர்மோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்,
definitely that body will expand. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், solid, liquid and gas undergo expansion on heating. So not only a solid state but also a liquid, gas, all the three states என்ன ஆகும்? கண்டிப்பா expand ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னது? எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ சாலிடில் எப்படியெல்லாம் ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வென் அ சாலிட் இஸ் ஹீட்டட், the atoms gain energy and vibrate more vigorously. ஸோ நம்ம ஒரு பாடிக்கு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம், ஒரு சாலிட் பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? So we know each and everything is made up of atoms and molecules. கரெக்டுங்களா? ஒவ்வொரு திங்ஸுமே இந்த ஒவ்வொரு திங்ஸுமே அது எதால் மேடாக இருக்குது? ஆட்டம்ஸ்லையும் மாலிகுல்ஸாலையும் தான் மேடாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு சாலிட் பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டம்ஸ், அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி அது என்ன ஆகும்? வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப விகரஸ் அப்படின்னா அதிக அளவில் அந்த ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இதனால தான் என்ன ஆகுது? சாலிடு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபார் அ கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் சாலிட்ஸ் தேன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஹீட் எனர்ஜியை பொறுத்து அது என்ன ஆகும்? எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஸ்மாலர். ஸோ நம்ம லிக்விடையும் கேஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சாலிட்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்? கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். திஸ் இஸ் டியூ டு த ரிஜிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ். நம்மளுக்கு ஏன் லிக்விடையும் கேஸையும் கம்பேர் பண்ணும்போது சாலிடில் எக்ஸ்பேண்ட் ஆகிறது கம்மியாகுது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் சாலிடை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப பக்கமாக ரொம்ப க்ளோஸ்டாக கேப்பே இல்லாமல் அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிஜிட் நேச்சர்னால தான், அந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்னால நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறது எப்படி ஆகும்? ரொம்ப ஸ்மாலர் லெவல் மட்டுமே நம்மளுக்கு சாலிட்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆகும். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் லிஸ்டட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் பிலோ. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், செகண்ட் ஒன் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், தேர்ட் ஒன் cubical எக்ஸ்பேன்ஷன். ஸோ நம்ம ஒரு ஹீட் எனர்ஜியை ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் அண்டர்கோஸ் 3 எக்ஸ்பேன்ஷன், 3 கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். ஸோ 3 விதமாக அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். when a body is heated or cooled, the length of the body changes due to change in its temperature. ஸோ நம்ம ஒரு பாடியை ஹீட் பண்ணாலோ ஒரு பாடியை கூல் பண்ணாலோ அதனுடைய லென்த்தில் கண்டிப்பாக என்ன ஆகும்னு சொல்கிறாங்க? சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Thus, then the expansion is said to be linear or longitudinal expansion. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பிக்சரில் கொடுத்துருக்கிறது L0, அதனுடைய ஒரிஜினல் லென்த்து வந்து L0. ஸோ இது வந்து ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? அது டெல் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது டெல் எல் அப்படின்னா என்னது? சேஞ்சஸ் இன் லென்த். அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அது லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு பாடிக்கு, சாலிட் பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் லென்த். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா என்னது? 1 டிகிரி நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது 1 யூனிட் ஆஃப் லென்த்,
1 யூனிட் லென்த் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா நம்ம என்ன சொன்னோம், லென்த் ஒரு ஹாட் பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த பாடியினுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா என்னது, 1 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம ஹீட் எனர்ஜியை டெம்பரேச்சர் அதில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம், அதில் 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய லென்த்து 1 யூனிட் லென்த்தாக அதனுடைய லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதனுடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா K-1. ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாக டெம்பரேச்சருக்கான யூனிட்டை என்னன்னு சொல்லுவோம், கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே K-1. The value of coefficient of linear expansion is different for different materials. So ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்துமே அந்த லீனியர் கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். The equation relating to the change in length and the change in temperature of a body is given below. Del L divided by L naught equal to alpha L into del T. ஸோ இங்கே del L அப்படிங்கிறது என்னது, சேஞ்ச் இன் லென்த். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். del L அப்படிங்கிறது என்னது, லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அந்த எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, del L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனல் லென்த்தை நம்ம ஒரிஜினல் லென்த்தோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, எல் நாட் அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த், அதாவது ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற லென்த். டெல்டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச். இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து இனிஷியல் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். Alpha L is nothing but coefficient of linear expansion. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது superficial expansion. If there is an increase in the area of a solid object due to heating, then the expansion is called superficial or aerial expansion. நம்ம அங்கே பார்த்தது லீனியர் எக்ஸ்பேன்ஷன், ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது லீனியர் எக்ஸ்பேன்ஷன். இப்போ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு பாடிக்கு ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம், அப்படி அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா, superficial expansion is determined in terms of coefficient of superficial expansion. ஸோ இதுலேயுமே நம்ம அங்கே பார்த்த மாதிரி coefficient of superficial expansion இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். The ratio of increase in area of a body per degree rise in temperature to its unit area. அதாவது நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஹீட் எனர்ஜியிலேருந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஏரியா பர் யூனிட் ஏரியாவா, அதாவது பர் யூனிட் 1 மீட்டர் ஏரியாவா அது இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய ஏரியா யூனிட் ஏரியாவா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது அதனுடைய ஏரியாவிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, 1 டிகிரி டெம்பரேச்சருக்கு பர் யூனிட் ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே எப்படி ஆகும், மெட்டீரியல்ஸ்க்கு மெட்டீரியல் இட் வில் வேரி. ஓகேங்களா, ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தோன்னாலும் சேம் தான், கெல்வின் -1, அதாவது K-1. ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் ஒரிஜினல் ஏரியா, அதுலேருந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை க்ரீன் கலரில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ A0 அப்படிங்கிறது ஒரிஜினல் ஏரியா, del A அப்படிங்கிறது
changes in area. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? del A divided by A naught equal to alpha A into del T. del A அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, சேஞ்ச் இன் ஏரியா. A naught அப்படிங்கிறது ஒரிஜினல் ஏரியா. del T is the change in temperature. Alpha A is the coefficient of superficial expansion. ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்டு பார்க்க போகிறது cubical expansion. If there is an increase in the volume of a solid body due to heating, then the expansion is called the cubical or volumetric expansion. அதாவது இப்போ நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம் ஒரு பாடிக்கு, அதனுடைய வால்யூம் அந்த ஹீட் எனர்ஜினால் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? cubical or volumetric expansion அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? As in the case of linear and aerial expansion, cubical expansion is also expressed in terms of coefficient of cubical expansion. இப்போ நம்ம coefficient of cubical expansion அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The ratio of increase in volume of a body per degree rise in temperature to its unit volume is called as coefficient of cubical expansion. This is also measured in K minus 1. So coefficient of cubical expansion அப்படிங்கிறது என்னது? per degree rise. ஒரு டிகிரி டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது per யூனிட் வால்யூம் அது இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய யூனிட் வால்யூம் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறது? cubical expansion or volumetric expansion அப்படின்னு சொல்லுவோம். இதையுமே நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? K minus 1 இதனுடைய யூனிட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோம். ஸோ we have the diagram. ஸோ cubical expansion அப்படிங்கிறது என்னது? வால்யூமில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது cubical expansion அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? del V divided by V naught. ஸோ இங்கே V naught கொடுத்துருக்கிறது ஒரிஜினல் வால்யூம், del V அப்படிங்கிறது changes in volume. ஓகேங்களா? equal to alpha into V into alpha V into del T. ஸோ இங்கே del V அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது ஃபைனல் வால்யூம்லேருந்து இன்க்ரீஸ் ஆன வால்யூம், அதாவது ஃபுல் வால்யூம்லேருந்து நம்மளுக்கு ஒரிஜினல் வால்யூம், அதாவது இனிஷியலாக இருந்தது இல்லையா, ஸோ அந்த இனிஷியல் வால்யூமை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு del V நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? V நாட் அப்படிங்கிறது ஒரிஜினல் வால்யூம், del Tங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா Vங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion. ஸோ இதுவுமே எப்படி? இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் தி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இந்த cubical expansion டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வி ஹாவ் சம் cubical expansion for some materials. ஸோ இங்கே நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய cubical expansionம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் பார்த்திங்க அப்படின்னா 7 into 10 power minus 5, brassக்கு 6 into 10 power minus 5, glass 2.5 into 10 power minus 5, வாட்டருக்கு 20.7 into 10 power minus 5 and மெர்க்குரிக்கு 18.2 into 10 power minus 5. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே எதுக்கு கண்டிப்பாக 1 mark கொஷின்ஸில் நமக்கு கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்ட் 1 இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.